ஒரு தனி மனிதன் தன்னை திருத்தி கொண்டால் அசம்பாவியங்களுக்கு வாய்ப்பு இருக்காது. நீ இந்த சமூகத்தில் பிறந்த பையனை தான் காதலிக்கணும் அப்படின்னு சொல்றது இருக்குல்ல, இதெல்லாம் ஒரு விதமான வெறி. இப்போ சினிமா ஒரு மனிதனுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்ல முடியாது, வேணும். அரசியல் ஒரு மனிதனுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்ல முடியுமா? வேணும். ரெண்டுமே வேணும் தான். இந்த அரசியல் கட்சியை எடுத்துக்கலாமா வேண்டாமா நீங்க தான் முடிவு பண்ணணும். இந்த கொள்கையை எடுத்துக்கலாமா வேண்டாமா நீங்க தான் முடிவு பண்ணணும். இந்த கட்சியில பயணிக்கலாமா வேண்டாமா நீங்க தான் முடிவு பண்ணணும். ஒரு தலைவனை பார்க்கலாமா வேண்டாமா நீங்க தான் முடிவு பண்ணணும். யாருக்கு எந்த ஆபத்தாக இருந்தாலும் ஒருங்கிணைந்து செயல்படணும் அப்படிங்கிறது ஆர்வம். இப்போ டிவிகே நடத்திய ஒரு ரோட் ஷோல இத்தனை உயிர்கள் பலியாயிருச்சு. இந்த விபத்து அரசியலா பார்ப்பது என்பது ஒரு குறுகிய மனப்பான்மை, ஒரு நெகட்டிவ் அதெல்லாம் ஒரு அரக்கத்தனம். கண்ணீர் வரும்போது தான் துடைக்கணும், கண்ணீரை வர வச்சு துடைக்கக்கூடாது. அழுகும்போது தான் உங்களுக்கு ஆறுதல் தேவை, அழுது முடிச்சதுக்கு அப்புறம் ஆறுதல் தேவை. மக்கள் 369 நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் ரஃபீக். இன்றைக்கி நம்ம சேனலில் இணைஞ்சு பல தரப்பட்ட ஒரு கருத்துக்களை தெரிவிக்க யார் வந்திருக்கா அப்படின்னா, விடுதலை சிறுத்தை கட்சியோட மாநில கொள்கை பரப்பு செயலாளர் சிபி சந்தர் சார். வணக்கம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. கண்டிப்பாக சார். ஓகே சார், இப்போது பல கட்சிகள் பல விதமான போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், மாநாடு நடத்துகிறாங்க. சரி, எந்த கட்சி எந்த விதமான மக்களை கூட்டினாலும் அங்கே ஏதாவது ஒரு சில அசம்பாவங்கள் நடக்கும். அந்த மாதிரி விபத்து ஏதாவது நடக்கும்போது மக்களுக்கு அரசியல் மீதான நம்பிக்கையை தானே போக்குது. இல்லை, அப்படி சொல்ல முடியாது. எப்படின்னா, எல்லாருக்கும் எல்லாம் வேணுங்க. இப்போ சினிமா ஒரு மனிதனுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்ல முடியாது, வேணும். கண்டிப்பாக. அரசியல் ஒரு மனிதனுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்ல முடியுமா? வேணும். ரெண்டுமே வேணும் தான். எதுவுமே வேணும். என் பசிக்கு எவ்வளோ நான் சாப்பிட்றேன், அவ்வளோதான் சாப்பாடு. கடையில் நிறையா இருக்குங்கிறதுக்காக அவ்வளவும் எடுத்து வயிற்றுக்குள்ளே கொட்டிக்க முடியுமா? செத்து போயிடுவோம். அது மாதிரி எதுலேயும் ஒரு அதாவது எனக்கு வேணும் தான், அது வெறியாக மாறக்கூடாது. கடவுள் பக்தி வேணும் தான், அது வெறியாக மாறக்கூடாது. வெறியாக மாறினா கலவரங்கள் தான் உண்டாகும். அரசியல் எனக்கு வேணும் தான், அது வெறியாக மாறக்கூடாது. வெறியாக மாறுகிற எதுவும் ஆபத்தை தான் விளைவிக்கும். நான் வெறியாக மாறக்கூடாது. இப்போ ஒரு தலைவர் வர்றாரு, அவரை பார்க்கணும். இன்றைக்கி பார்க்க முடியலன்னா இன்னொரு தடவை பாரு. கண்டிப்பாக. இன்றைக்கி ஒரு தலைவர் உரையை கேட்க முடியல, நாளைக்கு கேளு. இன்றைக்கே பார்க்கணும். முதல் நாள் சினிமாவை பார்த்துடணுமே, ரெண்டாவது நாள் தேட்டரில் ஓடாதா? அப்போ இதுக்கு ஒரு ஹீரோவை குற்றம் சொல்ல முடியாது. இப்போ அஜித் படமாகட்டும், சூர்யா படமாகட்டும், நடிகர் விஜய் படமாகட்டும், தனுஷ் படமாகட்டும், முதல் ஷோ பார்க்கலைன்னா என்ன ஆகும்? அந்த வெறி இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் கூட்ட நெரிசலுக்கும் காரணம். இப்போ டிக்கெட் கிடைக்கல, அடுத்த ஷோ பார்க்கலாம். இன்றைக்கி தலைவரை பார்க்க முடியல, நாளைக்கு கேட்கலாம். இன்றைக்கி தலைவர் உரை கேட்க முடியலன்னா யூடியூப்பில் பார்த்துக்கலாம். இந்த பொறுமை ஒரு தனி மனிதனுக்கே தேவைப்படுதில்ல. கண்டிப்பாக. அப்போ தனி மனிதன் தன்னை திருத்தி கொண்டால், ஒரு தனி மனிதன் தன்னை திருத்தி கொண்டால் அசம்பாவியங்களுக்கு வாய்ப்பு இருக்காது. ஏதாவது மாதிரி விபத்து நடந்தால் இது ஏன் ஒரு அரசியலாக உடனே மாற்றிடுறாங்க? அதைத்தான் நான் தவறுன்னு சொல்கிறேன். அதைத்தான் நான் தவறுன்னு திருப்பி நான் ஏன் தவறு சொல்கிறேன்னா, இப்போ ஒரு கிராமத்தில் 2 பேர் காதலித்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அவன் வேறு சமுதாயத்தை சேர்ந்தவங்களாக இருப்பாங்க. 2 பேரும் விருப்பப்பட்டாங்க, காதலிச்சாங்க, வாழ போகிறாங்க. இவ்வளோதானே இதில் இருக்குது. இதுக்குள்ளே அவன் அந்த சாதி, இவன் இந்த சாதின்னு கொண்டு வந்து சாதியை புகுத்துறது இருக்கு இல்லையா, அதுதான் ஆபத்தானது. கண்டிப்பாக. இதுதான் கலவரங்களை உண்டாக்கியிருக்கு. இதுதான் 2 சமூகங்களுக்கான மோதலாக மாறுது. இதுதான் மதத்திலே நடக்குது. இயல்பாக வர்ற காதலுக்கு எதிர்ப்பு ஒன்று. நீ இந்த சமூகத்தில் பிறந்த பையனை தான் காதலிக்கணும் அப்படின்னு சொல்கிறது இருக்குல்ல, இதெல்லாம் ஒரு விதமான வெறி. இதை தான் நான் வெறிங்கிறேன். கண்டிப்பாக. இந்த வெறி ஆகாது, மதத்தால் வெறி ஆகாது, சாதி வெறி ஆகாது, ரசிக வெறி ஆகாது. எல்லாமே அளவாக இருந்தால் நல்லாயிருக்கும். அளவு மீறிட்டுனா பேராபத்து தான். எல்லாமே பாசத்தை கூட அளவாக தாங்க காமிக்கணும். கண்டிப்பாக.
பாசத்தை கூட அளவாக தான் காமிக்கணும். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நெஞ்சாகுங்கிறன என்ன காரணம்? அப்போ எல்லாவற்றையும் உன் அளவுக்குள்ளே நீ வச்சுக்கிட்டா எந்த ஆபத்தும் நடக்காது. அது அரசியலாகட்டும், சினிமாவாகட்டும், எதுவாகட்டும். ஒரு எல்லை வேணும். எல்லாத்துக்கும் ஒரு எல்லை இருக்குது. என்னுடைய இது என்ன, இப்போ விஜயை பார்க்க போகிறான், அவ்வளோ பெரிய கூட்டம், 17 வயசு பையன் மரத்தில் ஏறிடுவான். 60 வயசு ஆள் எப்படி ஏறுவார்? முடியாது, ஏற முடியாது. ஆனால் அந்த 60 வயசு ஆள் ஏறினா என்ன ஆகும்? சேதம், கீழே விழுந்து செத்து போயிடும். அதுதான் அங்கே நடந்தது. கண்டிப்பாக. அப்போ ஒரு தலைவனை பார்க்கணுங்கிற ஆர்வம் இருக்கலாம். குடியிருக்கிற வீட்டு 4 பேர் குடியிருக்கிற வீட்டை பிச்சுக்கிட்டு போய் தலைவரை பார்க்கணுன்னா நீ பிச்சுட்டு பார்த்துட்டு போயிடுவ. அந்த குடும்பம் அன்னைக்கு மழையில் நினச்சி சாகும்ல. இன்னைக்கு 41 பேர் குடும்பம் வந்து தவிக்குது இல்லையா? ஆக ஆர்வமாக இருந்தாலும் ஆசையாக இருந்தாலும் எல்லாமே ஒரு கட்டுக்குள்ளே இருந்தால் எந்த அசம்பாவிதங்களும் நடக்காது. ஒரு கட்டுக்குள்ளே இருக்கும். வேகம், சாலையில் வேகமாக போகிறோம், வண்டியில் போகிறோம், எதுக்கு வேகம்னு ஒன்று வச்சுருக்கான்? முடிக்கூட்ட போக வேண்டியதானே? 10, 20, 30, 40, 50, 60, 70ன்னு 100 வரைக்கும் ஏன் வச்சுருக்கான்? 40லையும் போகலாம், 100லையும் போகலாம். அது உன்னுடைய உரிமை. 100ல் போனால் ஆபத்து இருக்குது, 40ல் போனால் ஆபத்து இல்லை. ஆப்ஷன் உங்ககிட்ட தான் இருக்குது. அதை செலக்ட் பண்ண வேண்டியது யார்? 40ல் போனாலும் ஆபத்து வரும், இருந்தாலும் ஓரளவுக்கு நம்மளால அந்த ஆபத்துங்கிறது தவிர்க்க முடியாதுங்க, விபத்துங்கிறத தவிர்க்க முடியாது. பட் அதில் சேஃப்டின்னு ஒன்று இருக்குது. 40ல் போனால் ஜமாளிச்சிடலாம். 1 மாடியிலேருந்து விழுந்தா காயத்தோடு எந்திரிச்சிடலாம். 10 மாடியிலேருந்து விழுந்தா தப்பிக்க முடியாது. அப்போ ஆப்ஷன் உங்ககிட்ட தான் இருக்குது. எல்லா ஆப்ஷனும் தனி மனிதங்கிட்ட தான் இருக்குது. இதை சாப்பிடணுமா வேண்டாமா நீங்கள் தான் உரிமை பண்ணணும். இந்த அரசியல் கட்சியை எடுத்துக்கலாமா வேண்டாமா நீங்கள் தான் முடிவு பண்ணணும். இந்த கொள்கையை எடுத்துக்கலாமா வேண்டாமா நீங்கள் தான் முடிவு பண்ணணும். இந்த கட்சியில் பயணிக்கலாமா வேண்டாமா நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஒரு தலைவனை பார்க்கலாமா வேண்டாமா நீங்கள் தான் முடிவு பண்ணணும். அப்போ ஒரு தனி மனிதன் தன் எல்லையை வரையறுத்து கொண்டால், லிமிட், தன்னுடைய எல்லையை வரையறுத்து கொண்டால், அந்த தனி மனிதன் சமூகத்துக்குள்ளே போகும்போது அது ரியாக்ட் ஆகும். அப்படி தன்னை திருத்திக் கொள்ளுகிற தன்மை எல்லா மக்களுக்கும் வர வேண்டும். படித்தவர்களுக்கு ஓரளவுக்கு வந்திருக்கு. படிக்காத பாமர்களும் அந்த தகுதியை வளர்த்தி கொண்டால் இதுபோலான அசம்பாவிதங்கள் நடப்பதற்கு வாய்ப்பில்லை. இப்போ கூட்டணி கட்சிகள் சேர்ந்து ஏதாவது ஒரு பாதுகாப்பு மற்றும் பேரழிவு நடக்கும்போது ஒருங்கிணைஞ்சு செயல்படுவாங்களா? இல்லை, அதாவது ஒருங்கிணைந்து அப்படிங்கிறத நல்ல வார்த்தைங்க. யாருக்கு எந்த ஆபத்தாக இருந்தாலும் ஒருங்கிணைந்து செயல்படும் அப்படிங்கிறது ஆர்வம். இப்போது டிவிகே நடத்திய ஒரு ரோட் ஷோவில் இத்தனை உயிர்கள் பலியாயிருச்சு. அது டிவிகே தலைவர், தாவேக்கா தலைவர் போகட்டும், அல்லது தாவேக்கா முன்னணி பொறுப்பாளர்கள் போகட்டும் அப்படின்னு அரசு காத்திருக்கல. உடனடியாக ஸ்டாலின் கிளம்பி ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே உதயநிதி ஸ்டாலின் கிளம்பி போகிறாரு, உடனே செந்தில் பாலாஜி போகிறாரு, உடனே அன்பில் மகேஷ் போகிறாரு, உடனே திருமாவளவன் போகிறாரு, உடனே சீமான் போகிறாரு. இந்த உடனேங்கிற வார்த்தை தான் மக்கள் மத்தியில் வந்து இது ஒரு அரசியலாக, இது அது அரசியலாக பார்க்கப்பட்ட அது தவறு. மனிதாபிமானத்தை அரசியல்னு பார்த்தோம்னா அது ஒன்றும் பண்ண முடியாது. கண்டிப்பாக இது மனிதாபிமானம். கண்ணீர் வரும்போது தான் துடைக்கணும், கண்ணீரை வர வச்சு துடைக்கக்கூடாது. அழுகும்போது தான் அவங்களுக்கு ஆறுதல் தேவை, அழுது முடிச்சதுக்கப்புறம் ஆறுதல் தேவையில்லை. அவசரகதியாக அந்த மக்களோட நிற்கணும், அவங்க சோகத்தில் பங்கெடுத்துக்கணும், அவங்களுக்கு என்ன தேவையோ அதை செய்யணும். புரியுதுங்களா? அது உடனே போகிறது தான் மனிதாபிமானம். அந்த மனிதாபிமானத்தை அரசியலாக பார்க்குறவங்க அவங்க தான் கோளாறு, இவங்ககிட்ட கோளாறு இல்லை. ஏன் போகிறாங்க? ஓட்டுக்காக போகிறாங்க அப்படின்னா அது தவறு. அப்படி சில மனிதர்கள் இருப்பாங்க. ஆளுங்கட்சி அப்படிங்கும்போது உடனே செயல்பட்டு தான் ஆகணும். அப்படி எதையுமே நெகட்டிவாக சிந்திக்கிற ஒரு கூட்டம் இருக்க தான் செய்யுது. எதையுமே நெகட்டிவாக பார்ப்பாங்க. நான் வந்து ஒரு குழந்தைக்கு உதவுனா கூட ஆதாயம் இல்லாமையாக கொடுப்பாரு அப்படிங்கிற எண்ணம் தான் எல்லாம். அப்படி அது வரக்கூடாது. ஒரு தாய் எனக்கு சாப்பாடு கொடுக்கலன்னா தாய் எனக்கு என்ன ஆதாயத்தை எதிர்பார்த்துருவா? ஒரு அப்பா எனக்கு பாக்கெட் மணி கொடுக்குறாருன்னா என்ன ஆதாயத்தை எதிர்பார்த்துருவார்? ஒரு நண்பன் வந்து எனக்கு உதவி செய்கிறான்னா அந்த நண்பன் என்கிட்ட என்ன எதிர்பார்த்துருவான்? அப்போ மனிதனுக்கு மனிதன் இருக்கிற அந்த மனிதாபிமானம் அதில் வந்து ஆதாயம் இல்லாமையாக பண்ணிடுவாங்க. ஒரு குறுகிய அரசியல் பார்வை அது. அதெல்லாம் வந்து ரொம்ப நாளைக்கு நிலைக்காது. அதனால் இதை பொறுத்தவரை ஒருங்கிணைந்து எல்லாரும் ஒருங்கிணைந்து செயல்பட்டுருக்காங்க. அந்த ஒருங்கிணைந்த செயல்பாடு தான் பல உயிர்களை காப்பாற்றியிருக்கு. கண்டிப்பாக அந்த ஒருங்கிணைந்த செயல்பாடு தான் மருத்துவமனையில் இருக்கிற இன்னும் பல உயிர்கள். ஏன்னா தன்னார்வமாக இப்போ பாரிவேந்தர் கூட நேற்று அறிவிச்சிருக்காரு. ரொம்ப ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு.
பாதிக்கப்பட்ட குடும்பங்களின் பிள்ளைகளுக்கு கல்வி செலவை முழுவதும் நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்றாரு. எவ்வளோ பெரிய விஷயம் அது. கண்டிப்பாக. இதெல்லாம் மனிதாபிமானத்தின் அடிப்படையில் பிறந்தது இல்லையா? இப்போ இவங்க ஒருங்கிணைக்கிறதுல பாரிவேந்தரும் இணைஞ்சிடறாருல்ல, இல்லைங்களா? எத்தனை மக்கள் இப்போ அந்த மனிதாபிமானம் குறைஞ்சி போச்சுங்கிறதா நமக்கு ஆதங்கம் இருக்குது. நான்லாம் கிராமத்தில் வளர்ந்தவன். ஒரு கிராமத்தில் ஒரு வீட்டில் மரணம் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன், யாராவது மரணிச்சிட்டாங்கன்னா அந்த ஊரே அங்கே தான் நிற்கும். நின்று அழுகிறது மட்டும் இல்லை, அவங்க சொந்தக்காரங்கெல்லாம் வருவாங்க, அவங்கெல்லாம் பசியோடு வருவாங்க அப்படின்னு இவங்க ஆனந்தப்படுவாங்க. கூட்டிகிட்டு போய் வாங்க நம்ம வீட்டில் சாப்பிட்டு அப்புறம் போய் அழுங்க அப்படி. இந்த மனிதம் இருந்துச்சுல்ல, எங்கே போச்சு அந்த மனிதம்? ஏன் எல்லாத்துலேயுமே அரசியல் பார்க்கறது? ஆக இந்த விபத்தை அரசியலாக பார்ப்பது என்பது ஒரு குறுகிய மனப்பான்மை, ஒரு நெகட்டிவ் அதெல்லாம் ஒரு அரக்கத்தனம். கண்டிப்பாக சார். அப்படி ஒரு அரக்கத்தனம் மனிதர்களுக்கு கூடாது. அப்படி இருக்கிறவங்க தங்களை மாற்றிக்கணும். அதனால் யார் எந்த தலைவர்கள் போய் ஆறுதல் சொன்னாலும் சரி, யார் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிதி கொடுத்தாலும் சரி, அல்லது அந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு கல்வி கொடுக்குறேன்னு சொன்னாலும் சரி, அல்லது பாதிக்கப்பட்டவங்களுக்கு நான் எந்த உதவியும் பண்ண தயாராக இருக்கிறேன், இந்த நேரத்தில் பேசப்பட வேண்டியது அந்த மனித நேயம் தானே தவிர, அந்த மனித நேயத்தை குறை சொல்லுகிற நெகட்டிவிட்டியை நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை. அப்பேற்பட்டவர்களுக்கு ஊடக வெளிச்சமும் தரக்கூடாதுங்கிறத என்னுடைய எண்ணம். கண்டிப்பாக சார், உண்மைதான். ஓகே சார், இவ்வளோ நாள் நான் கேட்ட கேள்விக்கெல்லாம் அழகான முறையிலும் மக்களுக்கு புரியும்படியே நிறைய கருத்துக்கள் முன் வச்சிங்க. தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்த நிகழ்வுல இணைஞ்சு நிறைய விஷயங்கள் பேசலாம். நன்றி சார். நன்றி.